குழந்தைகள் தவறு செய்யும்போது அவங்கள அடிச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறது சில பெற்றோர்களினுடைய எண்ணமா இருக்கு. அப்படி செஞ்சா அவங்களுடைய தவறுகள் வளராம முளையிலேயே கிள்ளி எறிய முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. இந்த மனநிலையை பெற்றோர் மட்டுமில்லாம பள்ளி ஆசிரியர்கள் நிறைய பேர்கிட்ட நாம பார்க்கலாம். இதன் மூலமா குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய தண்டனை பல நேரங்கள்ல விபரீதத்துல முடியுது. குழந்தைகள் செய்யும் தவறுகளுக்கு நாம் கொடுக்கும் தண்டனைகள் அவர்களின் பிற்கால எதிர்காலத்தை பாதிக்கும் அளவிற்கு இருக்கிறதா பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்றாங்க. குறிப்பா குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் அடி, உதை போன்ற உடல் ரீதியான தண்டனைகள் அல்லது மன ரீதியான அவமானப்படுத்துவது போன்ற தண்டனைகள் அவர்களை மேலும் மூர்க்கமானவர்களா மாத்துதான். வாழ்க்கையின் மீது வெறுப்பு, அச்ச உணர்வு, உணர்ச்சி கொந்தளிப்பு இந்த மாதிரியான மனநிலைக்கு அவங்களுக்கு ஏற்படுத்ததான் அவங்களுடைய எதிர்கால வாழ்வையே இது முடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த நிலையில குழந்தைகளை அடிக்கிறத தடை செய்யும் வகையில பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட மசோதா பெருவாரியான எம்பிக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்கு. அந்த மசோதாவில் குழந்தைகளுக்கு உடல் ரீதியிலோ மன ரீதியிலோ அல்லது உளவியல் ரீதியின் அடிப்படையிலோ தண்டனை வழங்குறது சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மசோதாவை ஒட்டி விவாதம் நடத்தி வாக்கெடுப்பும் நடத்தியிருக்காங்க. அதில் மசோதாவுக்கு ஆதரவாக 51 ஓட்டுகளும் எதிராக ஒரே ஒரு ஓட்டும் விழுந்திருக்கு. பிரான்ஸில் இருக்கக்கூடிய 85% பெற்றோர் குழந்தைகளை அடிப்பதா சொல்கிறாங்க. குழந்தைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்குறதா நினச்சிக்கிட்டு பெற்றோர்கள் அவங்கள துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு எம்பிக்கள் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. பள்ளிகளில் குழந்தைகளை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது பிரான்ஸில் ஏற்கனவே சட்டமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஆனால் இந்த உளவியல் ரீதிகளை நாம் மனசில் வச்சு நாம் நம்மளுடைய நாட்டிலையும் குழந்தைகளை அதீதமாக கண்டிக்கிறதோ மன ரீதியாக பாதிப்படைய செய்கிறதோ செய்யாமல் இருந்தால் குழந்தைகள் நல்ல ஒழுக்கத்தோடு சமூகத்திற்கு ஏற்ற குழந்தைகளாக வளரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.